வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான கடைசி தோட்டா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல இருந்து யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. விசாரணை நடக்குது. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டோஸ் ஜூம் ஆகுறது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் அடுத்த வீடியோல இருந்து சரி பண்ணிடுறேன். இந்த வீடியோல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு எம்எல்ஏவை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த எம்எல்ஏவோட வீட்டுக்கு ரைடு வரப்போது போல. அதை பத்தி இவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. இவர் வச்சிருக்க காசெல்லாம் வேற எங்கேயாவது பதுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆளுங்களெல்லாம் வர வச்சிடுறாரு. ஆளுங்க காசெல்லாம் எடுத்துட்டு வேகமா ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. இந்த மினிஸ்டர் பேர்ல தான் அந்த ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல ஒளிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் மேனேஜரா ஒரு பையன் வேலை பார்ப்பான். அந்த பையனுக்கு எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் போல. ஆனா ஆடியன்ஸ் ஆனா நமக்கு எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத காட்ட மாட்டாங்க. நீ அடிக்கடி தகவலை சொல்லிக்கிட்டே இருன்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னும் காசு அங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஏறக்குறைய 7 நாள் ஓடிடுச்சு. இன்னமும் எப்பனாலும் ரைடு வரலான்ற நிலைமை இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்ன்ற மாதிரி மினிஸ்டர் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த பையன் இருக்கான்ல, நிறைய கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ரூம் இல்லனோ சொல்ல முடியல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறான். நீ ரூம் யார் வந்தாலும் தா, யாருக்கும் ஒளிச்சு வச்சிருக்க இடம் தெரியாதுல்ல, பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பையனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். நிறைய பேர் ஹோட்டலுக்கு வரதா சொன்னான் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்ததுல சக்தின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவருக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு போல. ஒய்ஃபை கூட்டிட்டு ஹனிமூனுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ ஒய்ஃபு கூட இவர் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு நடுவுல முழிப்பு வந்துருது. சரி வெளியே போய் தம்ம போட்டு வரலான்ற மாதிரி இவரும் ஹோட்டலுக்கு வெளியே வந்துடுறாரு. அதாவது இவரோட ரூமுக்கு வெளியே வந்துடுறாரு. இப்ப தம் அடிச்சுக்கிட்டே வாக்கிங் மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. அதாவது ஒரு இளம் பெண்ணை யாரோ கொலை பண்றாங்க. கொலை பண்ணது ஆனா பெண்ணான்னு கூட தெரியல. அதை பாக்குற இவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. வேகமா இவரோட ரூம்குள்ள ஓடி போயிட்டு இருக்காரு. இங்கதான் கடைசி தோட்டான படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த ஹோட்டல்ல கிளீனிங் வேலை எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு நபர் இருப்பாரு. அவர் கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணோட பாடியை பாக்குறாரு. பார்த்தவரு மேனேஜர் கிட்ட தகவலை சொல்றாரு. போலீஸ்க்கும் தகவலை கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி மேனேஜர் உடனே மினிஸ்டருக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஆபீசர் தான் அங்க வர வாய்ப்பு இருக்கு, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், உன்னை தேவையில்லாம நோண்ட மாட்டாங்க, நீயே பயந்து காட்டி கொடுத்துறாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரிலாம் அந்த மேனேஜர் பையனும் ஏத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி வேற ஒரு ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, 2 பசங்களை லாக் பண்ணிருக்காங்க. அந்த 2 பசங்க பேக்ல நிறைய கஞ்சா இருக்கு. கஞ்சாவை தான் தொடர்ச்சியா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த வயசுலயே கஞ்சா சப்ளை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு போன் கால் வருது. அதாவது ஒரு கொலை நடந்திருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி இவங்களுக்கு தெரிய வருது. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு இளம்பெண் இறந்து போயிருக்காங்க. அந்த இளம்பெண் இந்த ஹோட்டல்லயே இருந்திருக்க மாட்டாங்க. எப்படி உள்ள வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்த பொண்ணு யாருன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் மினிஸ்டர் ஆள் ஒருத்தர் இருக்கார்ல, இவங்களை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்களுமே என்ன ஏதுன்ற மாதிரி பேசுறதுக்காக வராங்க. மேடம், இது மினிஸ்டர் ஹோட்டல் தான், மினிஸ்டரோட பேரு வெளியே வராத மாதிரி இந்த கேஸை நீங்க கொஞ்சம் ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மினிஸ்டர் ஏற்கனவே எனக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு, அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் சரின்ற மாதிரி இந்த நபருமே ஏத்துக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்க எல்லாரோட போனையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஒவ்வொரு ரூம் கதவா தட்டுறாரு. இப்போ ஒவ்வொரு ரூம்ல இருக்கவங்கள நமக்கு காட்டுறாங்க. முதல் ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பையன் கூட தான் இருக்காங்க. ஆபரேஷனுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. எதுக்காக போன் எல்லாம் கேக்குறீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, அதனால தான் போனை கேக்குறோம் தாங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, 2 பேரோட போனையும் வாங்கிடுறாரு. இப்ப அடுத்த ரூமோட கதவை தட்டிட்டு இருக்காரு. அக்ஷய் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் தான் இந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு கேட்கும் போது கொலை நடந்ததை பத்தி சொல்றாங்க. போனை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த அசிஸ்டன்ட் கிட்ட போனை தராரு. இப்ப மதன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பிரியான்ற பொண்ணை கூட்டி இந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்காரு போல. ஆக்சுவலா இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, அஃபேர்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப காலையில ஆரம்பிக்கலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸுங்க கதவை தட்டுறாங்க. இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு, 2 பேருமே போனை தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. விசாரணையோட ஒரு பார்ட் தான், போனை தாங்கன்ற மாதிரி இவங்களும் கேட்டு வாங்கிட்டு கிளம்புறாங்க. வேற ஒரு ரூம்ல யூடியூபர்ஸ் இருக்காங்க. மொத்தமா 4 பேரு, 2 பசங்க 2 பொண்ணுங்க தான். இப்ப 4 பேரையும் எழுப்பி விடுறாங்க. போனை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுமே ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. பசங்க போன்ல வில்லங்கமான விஷயத்தெல்லாம் வச்சிருக்காங்க போல, அதனால தான் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், செக்கிங்காக தான் வாங்குறோம் தாங்கன்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. நைட்டு கொலைய சக்தின்னு ஒருத்தர் பார்த்தார்ல, இன்னொரு
இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. ஒய்ஃப் எழுப்பி விடும் போது பயந்துடுறாரு. எதுக்காக பயந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல ஒன்னும் இல்லன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கான், அது சார்ந்து போலீஸுங்க விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரோட போனையும் கேட்டாங்க. இப்பதான் எடுத்து தந்தேன், ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப வேகமா கிளம்பி ரெஸ்ட் ரூம் குள்ள போறாரு. ஆக்சுவலா நைட் நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவர் ப்ராசஸ் பண்ணி யோசிச்சு பாக்குறாரு. இவர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாரு. அந்த சமயம் யாரோ கொலை பண்ணதா பார்த்திருப்பாரு. யாருன்றத நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இவர் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒய்ஃப் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இவ பேசிட்டு இருக்கான்ற மாதிரி இவரும் வெளியே வராரு. ஒய்ஃப் ஒரு பெரியவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பெரியவரும் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றாரு போல. அந்த பெரியவரை பார்த்தோன்னா இந்த சக்தி ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா நைட் இந்த பெரியவர் தான் கொலை பண்ணிருப்பாரு. இவர் கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்கும், அதுக்குள்ள கன் இருக்கு போல, அதை வச்சுதான் காலி பண்ணிருப்பாரு. இந்த பெரியவரை பார்த்தோன்னா இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அனிமூனுக்காக வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சக்தியோட ஒய்ஃப் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு கவலைப்படாதமா, சீக்கிரம் விசாரணை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. மனுஷன் எப்படி கொலை பண்றானே தெரியல, இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அட பாவி, கொலை பண்ணதே நீதான், ஆனா நல்லவன் மாதிரி பேசுறல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. சக்தியை நான் நடுவுல ஹீரோன்னு சொன்னாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மினிஸ்டர் ஹோட்டல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட பேசுறாரு. மேடம் கிட்ட நான் சொல்லிட்டேன், உன்னை பெருசா நோண்ட மாட்டாங்க, நீ தேவையில்லாம உளறி வச்சிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மேனேஜருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் லேடி ஒரு இதுல சைன் போடணும், ஆனா போலீஸுங்க தந்த பெண்ணு நல்லா இல்ல, இதெல்லாம் என்ன பெண்ணுன்ற மாதிரி போலீஸுங்களை திட்டிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்த இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பெண்ணை வேணா யூஸ் பண்ணுமான்ற மாதிரி தராரு. இவங்க அந்த பெண்ணு நல்லா இருக்கிறதா சொல்றாங்க. அந்த காலத்து பெண்ணு மாதிரி இருக்கேன்ற மாதிரி கேக்குறாங்க. நானே அந்த காலத்து ஆளுதானமா, அதனால நிறைய ஆன்டிக் பொருள்லாம் நான் வச்சிருக்கேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவங்களுமே விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சில விஷயங்களை பேசுறாங்க. அதாவது சிசிடிவி எங்கெல்லாம் இருக்குன்னு கேக்குறாங்க. வாசல்ல மட்டும்தான் இருக்கு, உள்ளலாம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படியா உள்ள இருக்காது அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. மேடம், பிரைவசி காரணத்துக்காக உள்ளலாம் வைக்கலன்ற மாதிரி சொல்றாரு. சரி, அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்த கஸ்டமரே இல்லன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா கெஸ்டா வந்ததுல யாரோ ஒருத்தர் தான் அந்த பொண்ணை கூட்டு வந்திருக்காங்க போல. ஆக்சுவலா இது பெரிய ஹோட்டலு, நடுவுல காட்டு பகுதி மாதிரி நிறைய இடம் இருக்கும், அதை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வரணும். இப்ப ரெஜிஸ்டர்லாம் இவங்க செக் பண்றாங்க. யார் யாரு எந்தெந்த டைம் வந்தாங்கன்றத பாக்குறாங்க. முதல்ல ஹீரோவும் ஒய்ஃபும் தான் வந்திருக்காங்க போல. அதுக்கப்புறம் அக்ஷய்னு ஒரு நபரை பத்தி சொன்னல, அவர் வந்திருக்காரு. அடுத்ததான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பையனை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பையனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும் போல. அப்படியே கட் பண்ணி இந்த 4 யூடியூபர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. பிராங்க் வீடியோ எடுக்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கி பிராங்க் வீடியோ எடுக்கலான்றதுக்காக வந்திருக்காங்க. அடுத்ததா பிரியாவும் மதனும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த பிரியா கொஞ்சம் ஆட்டா இருக்காங்கல்ல, இந்த 2 பசங்க சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற மதனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, அங்க வேலையை பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பசங்க கிட்ட கவனமா இருக்கணும் போல, இல்ல இவனுங்க தள்ளிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த பெரியவர் வந்திருப்பாரு. இவர் பேரு ரவி அப்படின்றது. இவர் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆனவரா இருப்பாரு. சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்ப அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. மதன் இருக்கார்ல, பிரியா கிட்ட அப்ரோச் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பசங்க கதவை தட்டுறாங்க. நீங்க எதுக்காகடா வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. மேடமை கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கோம், இன்னைக்கு இவனோட பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போறோம், நீங்களும் கூட வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவளை மட்டும் தனியா அனுப்ப சொல்றீங்களா, நானும் கண்டிப்பா வருவன்ற மாதிரிலாம் மதன் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஒரு பையனோட பர்த்டேவா செலிப்ரேஷனுக்கு போலான்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்றாரு. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த 4 பசங்க இந்த பெரியவரையும் கூப்பிடலான்ற மாதிரி ரூம்குள்ள வராங்க. பெரியவர் என்னாலாம் பார்ட்டியில கலந்துக்க முடியாதுப்பா, நான் மாத்திரை போட்டுட்டு படுக்கணும், நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த 4 பசங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த 4 பசங்க கூப்பிட்டதுனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ரொம்ப லேட் ஆயிருது. சரி படுக்க போலான்ற மாதிரி இவங்களும் கிளம்பிடுறாங்க. நடுவுல இந்த மேனேஜர் இருக்கார்ல, மினிஸ்டருக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரவி இருக்கார்ல, எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் வெளியே எந்திரிச்சு போறாரு. இதுக்கப்புறம் தான் இவர் கொலை பண்ணிருக்காரு போல. யார பண்ணாருன்றது கிளியரா தெரியல. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. விசாரணைக்காக ஹீரோவும் ஒய்ஃபும் வெளியே போலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பெரியவரும் இவரோட தோல்ல கையை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கொலையை பத்தி யாருமே வாயை திறக்க போறது இல்ல, கொலைகாரனை பார்த்திருந்தா கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிற, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா கொலைகாரன் அவங்களையும் கொலை பண்ணிடுவான்றது அவங்களுக்கு தெரியும்ல, கண்டிப்பா யாருமே வாயை திறக்க மாட்டாங்க, நீ வேணா பாருன்ற மாதிரி சொல்றாரு. இன்டைரக்டா ஹீரோவை மிரட்டுற மாதிரியே தோணுது. ஹீரோவும் செம்மையா பயப்படுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் லேடி வந்துடுறாங்க. எல்லாரையும் பார்த்த மாதிரி பேசுறாங்க. நைட்டு நேரம் ஒரு கொலை நடந்திருக்கு, வெளிய இருந்து யாருமே பண்ணிருக்க முடியாது, உள்ள இருக்க யாரோ தான் பண்ணிருக்காங்க, யார் பண்ணீங்க ஒத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாங்க எதுக்காக கொலை பண்ண போறோம், நாங்கெல்லாம் யாருமே பண்ணலன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்குல்ல, நாங்க வீட்டுக்கு கிளம்பணும் விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
கதவை ஏற்கனவே வெளிப்பக்கமா லாக் பண்ணியாச்சு, போலீஸை தாண்டி போனாலும் மினிஸ்டரை தாண்டி போக முடியாது, அதனால இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க எல்லாருமே இங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல கூட பயமா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தெரிஞ்ச விஷயத்த நீங்க தனியா வந்து கூட என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எல்லாருமே சரின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இங்க இருந்து கலைஞ்சி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இன்ஸ்பெக்டர் லேடிக்கு ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம்ல ஒருத்தருக்கு இந்த இன்ஸ்பெக்டர் லேடி நியாயமானவங்க தானா அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்க ஆள் எப்படி நேர்மையானவங்களா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நபர்கிட்ட கேட்கறாரு. அவர் இருக்கார்ல, இந்த லேடி நேர்மையானவங்களாம் கிடையாது, கொஞ்சம் கரப்டட் ஆபீசர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்களுக்கு மேல் இடத்துல இருந்து போன் கால் வருது. எலெக்ஷன் வரப்போது, இந்த டைம்ல கேஸ்லாம் பெண்டிங் இருக்க கூடாது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, அப்படி இல்லைன்னா யார் மேலேயே அதை பழிய போட்டு டக்குன்னு கேஸ முடியுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட்டோ சேகரிச்ச தகவல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணு யாருன்ற டீடைலே உங்களுக்கு இன்னும் தெரியல, முதல்ல அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிக்கணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா இன்னும் சில டீடைல் கிடைக்கும், அது மூலியமா ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காரு. உனக்கு என்ன ஆச்சுன்னு ஒய்ஃபை கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாராவது அந்த லேடியை தனியா பார்த்து சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற, ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் சொல்ல கூட பயப்படுவாங்க, தனியா சொல்றதுன்னா கொஞ்சம் தைரியமா சொல்லுவாங்க, இந்நேரத்துக்கு யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருக்கு தோணுது பேசாம தனியா பார்த்து சொன்னா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸ்மோக் பண்ணிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த மதன் இருக்கார்ல, இவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. அந்த லேடி பேசும்போது நீங்க மட்டும் முழிச்சுக்கிட்டே இருந்தீங்க, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பேசாம இவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சார், நேற்று நைட்டு ஸ்மோக் பண்றதுக்காக போனேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தேன், அந்த பெரியவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை சீரியஸா கேட்டுட்டு இருக்க மதன் இருக்கார்ல, சுத்தமா நம்பாத மாதிரி பேசுறாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, அவரு நடக்கிறதே கஷ்டம், அதுல அவர் கொலை வேற பண்றாரா, இதை வச்சு சீரியல் வேணா எடுக்கலாம், நிஜத்துலலாம் நடக்க வாய்ப்பே இல்ல, என்னையே ஏமாத்த பாக்குறீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் சுத்தமா நம்பல அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. எதுக்கு தேவையில்லாம திரும்பி இவர்கிட்ட சொல்லணும், விட்டுலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி விடுங்கன்ற மாதிரி ஹீரோவும் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ இப்ப எதுக்காக தேவையில்லாம பயந்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நைட்டு நேரம் யூடியூபர் பசங்க இருக்காங்கல்ல, கேமரா வச்சு வெளியே விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த மேனேஜர் பார்த்திருப்பாரு. இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட சொல்லியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் லேடியும் எல்லா பசங்க கிட்டயும் நோண்டி நோண்டி கேக்குறாங்க. ஒரு பையன் இருக்கார்ல, ஆமா மேடம், பிராங்க்லாம் பண்றதுக்கு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தோம், அப்பதான் யாரோ வேகமா ஓடி போனாங்க, யாருன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்கல்ல, அவங்க பேய் வேஷம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு பயம்புத்துறதுக்கு தான் இவங்க சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. இவங்க 4 பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அந்த 3 பேர் வேகமா ஓடுறாங்க. ஒரு பையன் மட்டும் கீழே விழுந்துடுறாரு. அவர் கண்ணாடி காணாம போயிருது. கஷ்டப்பட்டு தேடி எடுக்கிறாரு. அந்த சமயம் தான் யாரோ வேகமா ஓடுனதா பார்த்திருப்பாரு. மேபி ஹீரோ ஓடுனதா பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா யாருன்றது இவருக்கு சுத்தமா தெரியல. அது எல்லாமே வீடியோவா எடுத்திருக்காருல, அந்த வீடியோவை இவங்க பாக்குறாங்க. அதுலயாவது யாராவது தெரியறாங்களான்னு செக் பண்றாங்க. ஆனா யாருமே தெரியல. மத்த பசங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. மத்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, மதனோட ஆக்டிவிட்டி தான் சரியில்லை, அவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மதன் கிட்ட விசாரிக்கிறாங்க. மதன் இருக்கார்ல, நான் அந்த சமயம் பிரியா கூட ஒன்னாதான் இருந்தேன், வேணா பிரியா கிட்டயே விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. பிரியா என்ன சொல்றாங்கன்னா, நான் மதன் கூட தான் ஒன்னா இருந்தேன், வெளியெல்லாம் வரலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அன்னைக்கு எனக்கு வயிறு சரியில்லை, மேக்சிமம் நான் பாத்ரூம்லயே தான் இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிக்கிறாரு. திடீர்னு நடந்து போனவர் சவத்துல இடிச்சிட்டு இருக்காரு. இவர் சவத்துல இடிச்சிட்டு இருக்கிறத ஒய்ஃப் தான் கவனிக்கிறாங்க. திரும்பி தூக்கத்துல நடக்கிறீங்களா, வந்து படுங்கன்ற மாதிரி படுக்க வச்சிருப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னு தெளிவா நமக்கு காட்டல. ஆனா 2 பேருமே கொஞ்சம் பயந்து பயந்து தான் பதில் சொல்றாங்க. இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, எனக்கு என்னமோ அந்த அக்ஷய் மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்றாரு. அதாவது தனியா ரூம்ல இருக்கார்ல, அவரை பத்தி சொல்றாரு. இப்ப அக்ஷய் கிட்ட விசாரிக்கிறாங்க. அக்ஷய் ஹீரோ மேல டவுட் இருக்கிறதா சொல்றாரு. ஏன்னா அவர் தான் இந்த கார்டன் ஏரியாவை சுத்தி சுத்திலாம் வந்தாரு, அவர் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாருமே மாத்தி மாத்தி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் சொல்றத நம்புறதுனே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹீரோவும் தனியா பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. சொல்றதை விட லெட்டர்ல எழுதி தரது பெட்டர் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரூம்க்கு வந்தவர் ஒரு லெட்டர் எடுக்கிறாரு. இவர் சொல்ல நினைக்கிற எல்லா விஷயத்தையும் எழுதிடுறாரு. இந்த லெட்டரை மட்டும் அவங்க கிட்ட தந்துடலான்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க மிரட்டி விசாரிக்கிறத பார்த்து இவருக்கு பயம் வந்துருது. கசக்கி போட்டுறாரு. என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியா வந்த அக்ஷய் இருக்கார்ல, குப்பியை இப்படிதான் ரோட்ல போடுவீங்களா, ஓரமா போட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. சரி தாங்க, நான் ஓரமா போடுறேன்ற மாதிரி இவரும் அதை வாங்கிடுறாரு. என்னப்பா இங்க உட்காந்துட்டு இருக்கன்ற மாதிரி அந்த பெரியவர் கூப்பிடுறாரு. இப்ப பயந்த சக்தி இருக்கார்ல, சட்டுன்னு அந்த பேப்பரை வாயில போட்டு முழுங்கிடுறாரு. குப்பையில போடுறதுக்கு டைம் இல்லைல்ல, அதனாலதான் இப்படி பண்ணிடுறாரு. இப்ப பெரியவரும் அவரோட ரூம்குள்ள
சக்தியை கூட்டு வந்துடுறாரு. இப்ப வந்தவர் சட்டுன்னு குச்சியை இவரை நோக்கி காட்டுறாரு. ஐயோ, கன்னை வச்சு நம்ம கதையும் முடிக்க போறாரா அப்படின்ற மாதிரி சக்தி பயப்படுறாரு. என்ன பயந்துட்டியா, வா பேசலான்ற மாதிரி உட்கார வச்சு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பெரியவர் இருக்கார்ல, நான் தான் இந்த கொலையை பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காரோட டிக்கில வச்சுதான் அந்த பொண்ணை கொண்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணோட கதையை நைட்டு முடிச்சிருப்பாரு. ஆனா நான் கொலை பண்ணதை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டாங்கப்பா, அது யாருன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்த நபரால என்னைக்குனாலும் எனக்கு பிரச்சனை தான், அதனால பார்த்த நபரோட கதையும் முடிக்கணும். இதெல்லாம் எதுக்காக வாங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு தானே யோசிக்கிற. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் தானே பார்த்ததே, இவருமே ரொம்ப பயப்படுறாரு. ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காரு. இதே நேரம் வெளியே நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் யூரின் பாஸ் பண்றதுக்காக கொஞ்சம் தள்ளி வராரு. அங்க எதையோ பாக்குறாரு போல, ஷாக் ஆன மாதிரி கத்துறாரு. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மூக்குல கைய வைக்கிறாங்க. ஏதோ ஒரு பாடியை தான் பார்த்திருக்காங்க போல. இந்த இடத்துல ஹீரோக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இந்த பெரியவருக்கு ஏத்த மாதிரிலாம் இந்த இடத்துல பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இந்த பெரியவர் பார்த்த நபரை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொன்னார்ல. ஹீரோக்கு பயம் வந்திருக்கும். அதனால பெரியவர் தான் இந்த விஷயத்த பண்ணாருன்றதை இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்ற மாதிரி ஒய்ஃபு கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பெரியவரை போட்டு கொடுத்துட்டாருல, அது பெரியவருக்கு தெரியாது. இப்ப பெரியவர் ரூமுக்கு போலீஸ் எல்லாம் வராங்க. நீங்க தான் கொலை பண்ணீங்கன்றது தெரிஞ்சிருச்சு, நடங்க ஸ்டேஷனுக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சோகமா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கவர் சட்டுன்னு ஹீரோ ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அவ்வளவு சொல்லியும் போட்டு கொடுத்துட்டல, சாவுன்ற மாதிரி ஷூட் பண்றாரு. ஹீரோ இறந்து போயிடுறாரு. இது எல்லாமே ஹீரோக்கு அந்த கனவா இருக்கும். உண்மையில அந்த பெரியவர் ரூம்குள்ளேயே கூட்டு போல எல்லா விஷயத்தையும் இவர் யோசிச்சுதான் பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து மூக்குல கைய வச்சாங்கல்ல, அந்த இடத்துல மாடு தான் இறந்து போன மாதிரி இருக்கும். யோ, இதை பார்த்து தான் கத்தினியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடியும் அவரை போட்டு திட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடியும் பெரியவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நான் மாத்திரை போட்டு படுத்துட்டேன் மேடம், என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பேசாம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பொறுமையா சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன் ஒய்ஃப் எங்கப்பா, ரூம்ல தான் இருக்காளா, அவகிட்ட பேசுறதுக்காக போக போறேன், அதனால தான் கேட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அச்சச்சோ, நம்ம சொல்லிட்டா ஒய்ஃப் ஏதாவது பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பயம் வந்துருது. வேற மாதிரி பேசிட்டு ஹீரோவும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப மேனேஜர் இருக்கார்ல, எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி அக்ஷய் கிட்ட கேட்கிறாரு. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி அக்ஷய் சொல்றாரு. சரி, சும்மா சும்மா என்ன கூப்பிடாத, போலீஸுங்க நம்ம 2 பேர் சேர்ந்து பேசுறத பார்த்தா பிரச்சனை, ஏதாவது பேசணும்னா நானே வரேன்ற மாதிரி சொல்றாரு. அக்ஷயும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப ஹீரோ ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராரு. ஒய்ஃப் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவரால நிம்மதியா இருக்க முடியல. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தலையை பிச்சுக்கிறாரு. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவர் கண்ணாடியை உடைக்கிற மாதிரிலாம் கையை ஓங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு துணியை எடுத்து வாயில வச்சுக்கிறாரு. இப்ப நல்லா கத்துற மாதிரிலாம் பண்றாரு. டென்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் யோசிச்ச ஹீரோ ஒரு முடிவு எடுத்துறாரு போல. இப்ப பெரியவரை பார்க்கலான்ற மாதிரி பெரியவரோட ரூம் கிட்ட வராரு. வாப்பா சக்தி, என்ன விஷயம்ன்ற மாதிரி பெரியவர் கேட்கிறாரு. சார், எப்படி சார் உங்களால என்கிட்ட நார்மலா பேச முடியுது? என்னால உங்ககிட்ட நார்மலா பேச முடியல சார். நீங்க அன்னைக்கு நைட் அந்த பொண்ணை கொலை பண்ணதை என்னோட கண்ணால பாத்துட்டேன் சார். நீங்க தானே சார் அந்த கொலையை பண்ணீங்க, உண்மையை ஒத்துக்கோங்கன்னு கேக்குறாரு. ஆமா, நான் தான் கொலையை பண்ணன்ற மாதிரி சிரிக்கிறாரு. சார், ஒரு வயசு பொண்ணை கொலை பண்ணிட்டு எப்படி சார் உங்களால சிரிக்க முடியுது? எதுக்காக சார் அந்த அப்பாவி பொண்ணை கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவ அப்பாவியா அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் கேக்குறாரு. இந்த பெரியவரோட ஒய்ஃப் பேரு மதி அப்படின்றது. என் மதியை என்கிட்ட இருந்து பிரிச்சவ அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆர்மியை சேர்ந்தவரா இருப்பாரு. மதியை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார பொண்ணா இருப்பாங்க. ஒருத்தர் பிடிச்சிருக்கோம், 2 பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு குழந்தை மட்டும் கிடைக்காமயே இருந்திருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரமத்துக்கு நிறைய பண்ணி அது மூலியமா சந்தோஷம் அடைஞ்சுப்பாங்க. ஏறக்குறைய இவங்க 2 பேருக்குமே 60 வயசு ஆயிருது. குழந்தை இல்லன்னு கஷ்டமா இருக்கான்னு கேக்குறாரு. இல்ல, நீங்க தான் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தைன்ற மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பையனை கூட்டு வந்திருக்காரு. இந்த பையன் பேரு கார்த்தி அப்படின்றது. இவனுக்கு சரியான வேலை இல்ல, நீ வேலை வாங்கி தர முடியும்ல, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. ரவிக்கு பசங்க இல்ல, முடிஞ்ச அளவுக்கு வேலை கேட்டு வரவங்களுக்கு வேலை வாங்கி தருவாரு போல. இப்போதைக்கு எந்த வேலையும் எனக்கு தெரியல, பையன் கொஞ்ச நாள் என் வீட்லயே தங்கிட்டு இருக்கட்டும், நான் ஏதாவது ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது போதும்பா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கார்த்தி உங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரியே மாறிடுறாரு. இவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு உடம்பு முடியல போல. இவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. சின்ன ப்ராப்ளமா இருக்கும், சீக்கிரமே சரியாயிருது. சில நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணோட பேரு காவியா அப்படின்றது. என் ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் சொல்றான். டே நடிக்காத, என்ன 2 பேர் லவ் பண்றீங்களான்ற மாதிரி ரவி கேக்குறாரு. இவங்க 2 பேருமே வெக்கப்படுறாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே இவங்க 2 பேர் லவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா வீட்டுல பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. கார்த்தி என்னோட பையன் மாதிரி, கண்டிப்பா நான் வேலை வாங்கி தந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே மதிய பாக்குறதுக்காக வராங்க. இந்த காவியா கால்ல விழுந்த ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. கார்த்தி என்னடா சொல்லவே இல்லைன்ற மாதிரி கார்த்தி கிட்ட கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. வாமா உனக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. கார்த்தி மீதி இருக்க துணி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்மளே போடலான்ற மாதிரி அந்த இடத்துல காய போட்டுட்டு இருக்காரு. இப்ப கார்த்திய பின்னாடி வந்து காவியா கட்டி பிடிக்கிறாங்க. இந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க நிறைய நகை வச்சிருக்காங்க, பேசாம அந்த நகையை தூக்கிட்டா என்னன்னு கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு இந்த காவியா இருக்காங்கல்ல, நீ வேலை கிடைச்சு சம்பாரிச்சு சேர்க்கறதுக்குள்ள எவ்வளவோ வருஷம் ஆயிடும்டா, அதுக்கப்புறம் நம்ம எங்க சந்தோஷமா இருக்கிறது, பேசாம இவங்க நகையை தூக்கிடுவோம் சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போக போக கார்த்தியோட மனசும் மாற ஆரம்பிக்குது. நீ சொல்றதும் சரிதான், இவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, நம்ம இதுக்கப்புறம் தானே வாழணும், தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சமயம் பார்த்து தூக்கலான்ற மாதிரி இவங்க பிளான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரவி நடுவுல வேலை விஷயமா வெளியூருக்குலாம் போவாரு போல, அந்த மாதிரி வெளியூருக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. கார்த்தி மதிய நல்லபடியா பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மதியமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ரவி இல்ல அதனால தூக்கிடலான்ற மாதிரி இவங்க பிளான் எல்லாம் போடுறாங்க. ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கிறது மதிக்கு கஷ்டமா இருக்கு. ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. வேலை முடிஞ்சிருச்சுல வந்துருவீங்களன்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் முடியலமா, நாளைக்கு தான் வருவன்ற மாதிரி சொல்றாரு. நாளைக்கு தான் வருவீங்களா அப்படின்ற மாதிரி சோகமா கேக்குறாங்க. ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. அவ்வளவுதானே, இன்னைக்கு நைட்டே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த சமயம் இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, சைலண்டா பீரோவை ஓபன் பண்ணி உள்ள இருக்க நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. தெரியாதனமா காவியா ஒரு நகையை கீழே போடுறாங்க. அது மூலியமா சவுண்ட் வந்துருது. சவுண்ட் வந்துருச்சு, சீக்கிரமா எடுன்ற மாதிரிலாம் கார்த்தி சொல்றாரு. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக மதியம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. மதி வரும்போது தான் இவங்க ரெண்டு பேர் பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. டே கார்த்தி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. தெரியாம பண்ணிட்டோமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்காரு. உங்க சோத்தியே தின்னுட்டு உங்களுக்கே துரோகம் பண்ண பாத்துட்டேன், இவ பேச்சை கேட்டுதான் இப்படி பண்ணிட்டேன்னு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்கள மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம தான் எடுத்தோன்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு, இவங்கள உயிரோட விட்டு போறது பிரச்சனை, இவங்க கதையை முடிச்சிடலான்ற மாதிரிலாம் காவியா சொல்றாங்க. இப்ப கார்த்தி இருக்கார்ல, என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வேற வழி தெரியலன்ற மாதிரிலாம் அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காலை வச்சு அவங்க கழுத்துல பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காரு. அவங்களுமே துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அசைவு நின்றுது. கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ரவியும் மதின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராரு. அப்பதான் மதி அசைவே இல்லாம இருக்கிறது தெரிய வருது. இத பாக்குறவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அவங்க ரெண்டு பேர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேர் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி முடிவு போறாங்க. அவங்க ரெண்டு பேரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. கார்த்தி அறிமுகப்படுத்தின ஃப்ரெண்ட் இருக்கார்ல, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல உன் மேல என்ன தப்பு இருக்கு, என் மேலதான் தப்பு இருக்கு, தேவையில்லாம ஒருத்தனை சீக்கிரமா நம்பிட்டேன், பையன் மாதிரி பார்த்தேன், இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. நடுவுல போலீஸ்க்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறாரு. சார் எப்ப பாரு கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, எங்களுக்கு அவங்க ரெண்டு பேரை தேடுறது மட்டும் வேலை இல்ல சார், அதை தாண்டி நிறைய வேலை இருக்கு, நாங்க கண்டுபிடிச்சா கால் பண்றோம், சும்மா கால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவரால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. எங்க பார்த்தாலும் ஒய்ஃபோட ஞாபகம் தான் வருது. அவங்கள நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வேலை விஷயமா வெளியூருக்குலாம் போவார்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலை விஷயமா வெளியூருக்காக வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்படிதான் அந்த காவியாவை பார்த்திருப்பாரு. காவியாவை பார்த்தோன்னா அடிச்சு மயக்கமாக்கி இருப்பாரு. இவரோட வண்டியில போட்டு இந்த ஹோட்டலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஹோட்டல்ல வச்சு கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. நைட்டு நேரம் அப்படிதான் அந்த பொண்ணை ஷூட் பண்ணி கதையை முடிச்சிருப்பாரு. இந்த பொண்ணோட போன் மூலியமாவே அந்த கார்த்தியை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி கொலை பண்ணிட்டார்ல, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. ஃப்ரெண்டு லாயர் தான், கவலைப்படாத, நாளை பின்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நீ முடிஞ்ச அளவுக்கு கேஸ்ல மாட்டாம தப்பிக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி ரவியும் ஏத்திருப்பாரு. ரவி அந்த பொண்ணை சாவடிச்சார்ல, அதை ஹீரோ தான் பார்த்தாருன்றது ரவிக்கு நல்லா தெரியும். நீ தான் பார்த்தன்றதை நான் அன்னைக்கே கவனிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் நீங்க யோசிக்கலையா சார், எதுக்காக சார் என்ன கொல்ல ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. உன்னை எப்படிப்பா கொல்ல முடியும், எந்த தப்புமே பண்ணாத உன்னை எப்படி கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த சைடு இன்ஸ்பெக்டர் லேடியை நமக்கு காட்டுறாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் கிட்ட விசாரணை பண்ணாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மைண்டுக்குள்ள ஓட்டி பாக்குறாங்க. அப்படி ஓட்டி பார்க்கும்போது இந்த பெரியவர் மேலதான் உங்களுக்கு டவுட் வருது. இதெல்லாம் லைட்டா மைண்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. இப்ப பெரியவர்கிட்ட ஹீரோ இருக்கார்ல, சார் அந்த கார்த்தி எங்க சார், அந்த கார்த்தியை நீங்க கண்டிப்பா கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இப்பதான் இந்த பெரியவரும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த பொண்ணோட போன் கிடைச்சதுல அந்த கார்த்தி நம்பர் இருக்கும், இவர் கால் பண்ணிருப்பாரு. காவியா கிட்ட இருந்து போன் வந்தோன்னா காவியான்ற மாதிரி தான் அவன் பேசவே ஆரம்பிக்கிறான். ஆனா எதிர் சைடுல ரவி பேசுறாரு. ரவி பேசுறாருன்னு தெரிஞ்சோன்னா அந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். என்னப்பா ஷாக் ஆயிட்டியா, காவியாவோட கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் பாடியை பார்க்கணும்னு நினைச்சேன்னா இந்த இடத்துக்கு வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அவன் இப்ப தெனாவட்டா பேச ஆரம்பிக்கிறான். நான் எதுக்கு அவளோட பாடியை பார்க்க போறேன், காவியா இல்லனா வேற ஒரு பொண்ணு, எனக்கு பொண்ணு முக்கியம் கிடையாது, காசு தான் முக்கியம். தப்பு பண்ணிட்டுமே கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்கதான் செஞ்சது. ஆனா இந்த காசை வச்சு சந்தோஷமா வாழும் போது குற்ற உணர்ச்சி எல்லாம் மறந்து போயிருச்சு, போனை வை பெருசு அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறான். இதுதான் நடந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுக்காக ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் மீதி வச்சிருக்கேன், இந்த புல்லட்டால் தான் அவனோட கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடிக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது என்ன புல்லட் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்கன்ற தகவல் தான் கிடைக்குது. ரொம்ப அந்த காலத்து புல்லட் மாதிரி இருக்கு மேடம், இப்பெல்லாம் இது யூசேஜ்ல இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பெரியவர் ஏற்கனவே ஆன்டிக் பொருள்லாம் வச்சிருக்கிறதா சொன்னார்ல, அந்த பெரியவர் மேலே உங்களுக்கு டவுட் வருது. இந்த பொண்ணோட அடையாளம் தெரிஞ்சிருது. இந்த பொண்ணு ஒரு திருட்டு கேஸுக்காக தேடப்படுறவங்கன்னு தெரிய வருது. சோ இப்ப எல்லாமே பெரியவருக்கு எதிராக தான் இருக்கு. இதை தாண்டி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ ஏதோ சொல்றதுக்காக வந்திருப்பாரு, பெரியவரை பார்த்தோன்னு மட்டும் பயந்துருப்பாரு. கண்டிப்பா பெரியவர் தான் இதுக்கு காரணம்ன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. பெரியவர்கிட்டயே நேரடியா சொல்றாங்க. பெரியவருமே ஏத்துக்கிறாரு. வாங்க போலான்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் கெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அசிஸ்டன்ட்ங்க இருக்காங்கல்ல, எல்லாரையும் இங்க இருந்து ஒவ்வொருத்தரா அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஃபேமிலியும் அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில பையன் இருக்கான்ல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இந்த விஷயத்தெல்லாம் மதன் கவனிக்கிறாரு. எல்லாருமே வெளியே இருக்கும் போது மதன் மட்டும் வேகமா திரும்பி ரூம்குள்ள போறாரு. எதுக்காக இந்த மாதிரி போறாரு அப்படின்றது தெரியல. இப்ப இந்த பையனுக்கு முடியலன்றதுனால ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துருது. இப்ப மட்டும் மதன் வெளியே வந்துடுறாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. போறவங்க காசு தூக்கிட்டு போயிடக்கூடாது இல்ல, அதனால மினிஸ்டர் ஆளுங்க செக் பண்ணி தான் எல்லாரையும் அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப மினிஸ்டரும் ஆளுங்களும் உள்ள வந்துடுறாங்க. வச்ச காசை எடுக்கலான்ற மாதிரி தேடுறதுக்காக பாக்குறாங்க. பார்த்தா வச்ச இடத்துல காசு மிஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிய வருது. அதாவது சிம்னி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க போல. காசு காணோன்ற மாதிரி மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. அது எப்படி காணாம போகும் அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அந்த மேனேஜர் பையன் எங்கன்னு கேக்குறாரு. அந்த பையனுமே மிஸ் ஆகுறது தெரிய வருது. இப்ப மதனும் பிரியாவும் சேர்ந்த மாதிரி ஸ்டெயிலா பேக தூக்கிட்டு ஒரு பகுதிக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் நடந்த சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் நடுவுல ரூம்குள்ள போனாரு பாத்தீங்களா, அப்படிதான் அந்த பேக் எல்லாம் தூக்கி இருக்காரு போல. இவங்க மட்டும் இல்ல, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. சிம்னில தான் காசு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க போல. அந்த காசை சாமர்த்தியமா பேக் பண்ணி தான் இவங்க தூக்கி இருப்பாங்க. இப்ப அக்ஷயும் இந்த இடத்துக்கு நடந்து வராரு. அக்ஷய் சொல்லி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க போல. அக்ஷய் தான் எட்டுன்னு பார்த்தா வேற ஒரு எட்டு வராங்க. அது யாருன்னா இந்த இன்ஸ்பெக்டர் லேடி தான். இந்த இன்ஸ்பெக்டர் லேடி சொல்லி தான் எல்லா விஷயமும் நடந்திருக்கு. ஆக்சுவலா அரசியல்வாதி வீட்டுல ரைடு வரப்போதுன்னா காசெல்லாம் பதுக்குவாங்க பாத்தீங்களா, அப்படி பதுக்குற இடத்தை இவங்க கவனிச்சிருவாங்க. சோ இந்த ஹோட்டல்ல தான் பதுக்கி இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியும். ஹோட்டல்ல எங்கன்றது இவங்களுக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முன்கூட்டியே ஒரு டீம் அனுப்பியிருப்பாங்க. அந்த டீமை சேர்ந்தவங்களா தான் இவங்க இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ஹோட்டல்ல ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கேஸுக்கு இன்சார்ஜா இவங்க தான் வந்திருப்பாங்க. இவங்க ஆளுங்க இந்த கொலையை பண்ணன்றது நல்லா இவங்களுக்கு தெரியும். யூடியூபர்ஸ் இந்த கொலையை பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஹீரோ பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா பெரியவர் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதுல பெரியவர்ன்ற மாதிரி ஃபில்டர் ஆயிருக்கும். அந்த பெரியவரை பிடிச்சி இவங்க கேஸை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அக்ஷய் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி மேனேஜரோட மனசை மாத்திருப்பாரு. உனக்கும் ஒரு பெரிய பங்கு தரும், இடத்த சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அவன் இடத்த சொல்லியிருப்பான். அது மூலியமா தான் சிம்னில தான் காசை ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவங்களுமே அதுல இருக்க காசெல்லாம் தூக்கிடலான்ற மாதிரி தூக்கியிருப்பாங்க. ஆனா வெளியே கொண்டு போறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான போட்டிருப்பாங்க. கஞ்சா கேஸுக்காக ஸ்டார்டிங்ல 2 பசங்க மாட்டின மாதிரி காமிச்சாங்கல்ல, எந்த ஹெல்ப்னாலும் பண்றோம் மேடம், எங்களை விட்டுருங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவங்கள வச்சு இவங்க ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே ஆம்புலன்ஸ் ஏத்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த சமயம் மதன் இருக்கார்ல, பேக் எல்லாம் இவங்க கிட்ட தந்திருப்பாரு. அவங்க ஆம்புலன்ஸ்லயே சாமர்த்தியமா ஒளிச்சு வச்சிடுறாங்க. மத்த வண்டியெல்லாம் வெளியே இருக்க மினிஸ்டர் ஆளுங்க செக் பண்ணுவாங்க. ஆனா ஆம்புலன்ஸ்ல அவசரம்னு சொல்லும் போது செக் பண்ண முடியாது இல்ல, அந்த மாதிரி தான் இவங்க தப்பிச்சு வெளியே வந்திருப்பாங்க. எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, அது ஏன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த ஹோட்டல்ல கொலை நடந்துருச்சுல, அதை நினைச்சுதான் பயந்துருப்பாங்க. நீ பயப்படாத, மேடம் பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. எல்லாருமே பிளான் போட்டு தான் இந்த காசை தூக்கி இருக்காங்க. இப்ப பெரியவரை கூட்டு போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பெரியவர் என்ன பண்றாருன்னா ஸ்டீரிங்க்கு நடுவுல குச்சியை விடுறாரு. அதனால ஜீப் ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த பெரியவர் தப்பிச்சிருப்பாரு. மேடம் அந்த பெரியவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட சொல்றாங்க. இந்த பெரியவர் கடைசி புல்லட்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கேரளால கார்த்தின்னு ஒரு பையன் பஸ்ல வச்சு கொல்லப்பட்டிருப்பாரு. சக பயணி தான் இந்த கொலையை பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கார்த்தி இருக்காரு பாத்தீங்களா, கேரளா பகுதியில தான் மறைஞ்சு இருந்திருப்பாரு. அது தெரிஞ்ச பெரிய
பெரியவர் அந்த இடத்துக்கு வந்து கதையை முடிச்சிருக்காரு போல. இந்த மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.